தமிழ் சினிமாவை பல வருடங்களாக முன்னணி நிலையில் வைத்திருக்கும் இரண்டு மாமனிதர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன். இவர்கள் இருவரும் சேர்ந்து நடிக்க போகும் படம் பற்றிய பேச்சு சமீபத்தில் மீண்டும் சூடு பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த கூட்டணி உருவாகிய விதம் சினிமா உலகையே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. சில மாதங்களுக்கு முன்பு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ரஜினிக்கும் கமலுக்கும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஸ்கிரிப்டை அனுப்பியிருந்தார். அந்த ஸ்கிரிப்ட் மிகப்பெரிய அளவிலான வன்முறை நிறைந்த ஆக்ஷன் படம் என்பதனால அதை பார்த்த ரஜினி முதல்ல எந்த பதிலும் அளிக்கலை. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அதை ஆழமாக சிந்திச்சார். கூலி படத்துக்கு பிறகு கிடைத்த கலவையான விமர்சனங்களை ரஜினியை யோசிக்க வச்சிருக்கு. அவர் எண்ணியதாவது, இப்போ ரசிகர்களுக்கு ஒரு லேசான ஹியூமர் கலந்த கதை வேணும். ஆனால் லோகேஷ் கதையில் வழக்கம் போல் நிறைய வன்முறை இரண்ட சாயல் இருந்ததா. அதனாலேயே ரஜினி அந்த கதையை செய்ய வேண்டாம் என்று முடிவு செஞ்சார். ஆனால் அவர் அந்த முடிவை லோகேஷ்க்கு நேரடியாக சொல்லலை. அந்த இடைவெளியில் தான் ஜெயிலர் படப்பிடிப்பின் போது அவர் நெல்சனை சந்தித்தார். அங்கு தான் கதையின் திருப்பம் நடந்துச்சு. ஜெயிலர் படப்பிடிப்பு நடக்கும்போது ரஜினி நெல்சனை நேரில் கேட்டாராம், நம்ம இருவரும் சேர்ந்து ஒரு லைட் படம் பண்ணலாமா? அந்த கேள்வியை கேட்ட உடனே நெல்சன் உடனே ஒரு யோசனையை தந்தாராம். அந்த கதை ரஜினிக்கும் கமலுக்கும் சேர்ந்து நடிக்க ஏற்றதாக இருந்ததுடன் அதில் சிரிப்பு, உணர்ச்சி, ரசிகர்களுக்கு பிடிக்கும் நெருக்கமான பாணி எல்லாமே இருந்ததா. அதை கேட்ட உடனே ரஜினி, இதுதான் நாம் செய்ய வேண்டிய படம் என்று உற்சாகமாக சொன்னாராம். இதன் மூலமே லோகேஷ் கதையை விட்டு விலகி ரஜினி நெல்சனின் கதையை தேர்வு செஞ்சிருக்காரு. பல ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினியும் கமலும் மீண்டும் ஒரே படத்தில் நடிக்கிறாங்க என்ற செய்தி ரசிகர்களிடையே பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் அடுத்த தலைமுறைக்கு வரலாற்றை அறிமுகப்படுத்தும் முயற்சி போல இருக்குமா? வன்முறை இல்லாமல் உணர்ச்சியும் காமெடியும் கலந்த புது கதை இது. இதை ரஜினியும் கமலும் சேர்ந்து செய்வது ஒரு தலைமுறை ரசிகர்களுக்கு பெரிய பரிசாக மாறியிருக்குது. சினிமா உலகமே இதுதான் டாப் லெவல் காம்பினேஷன் என்று பேசிக்கொண்டிருக்காங்க. நெல்சனின் பிரபலத்தால் இந்த படத்தின் மதிப்பு திடீரென உயர்நிலைக்கு சென்றிருக்கு. அவருக்கு தற்போது தெலுங்கிலும் பெரிய மார்க்கெட் இருப்பதனால இந்த மாபெரும் கூட்டணிக்காக தயாரிப்பாளர்கள் 75 கோடி சம்பளத்தை நேரடியாக 100 கோடியாக உயர்த்திருக்காங்களா. இதனால் தமிழ் சினிமாவில் மிகவும் செலவான படங்களில் இதுவும் ஒன்றாக போகுதாம். ரஜினி மற்றும் கமல் இரண்டு பக்கங்களிலும் மாபெரும் ரசிகர்கள் கொண்டிருப்பதனால இந்த படம் பேன் இந்தியா படம் மட்டுமல்ல, உலகளாவிய படமாகவும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. லோகேஷின் கதையால் ரசிகர்கள் ஏமாறலாம் என யாரோ நினைத்தாலும் ரஜினியின் முடிவு ஒரு புதிய பக்கத்தை திறந்திருக்குது. அவர் தற்போது ரசிகர்களை மகிழ்ச்சியுடன் நகைச்சுடனும் அணுகும் கதையை தெரிவு செஞ்சிருக்காரு. ரஜினி ப்ளஸ் கமல் ப்ளஸ் நெல்சன் = வரலாற்று கூட்டணி. இந்த இணைப்பு உருவாகும் நாளுக்காக சினிமா ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ் சினிமா ஒரு புதிய திசையில் பயணிக்க போகுது அப்படின்றதையும் நாம் எதிர்பார்க்கலாம்.